அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அருகம்புல்லை கொண்டு இரத்தம் சுத்திகரிப்பதற்கும் கொழுப்பு கட்டிகள் கரைவதற்கும் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாத நோயை தீர்ப்பதற்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், பல வகையான வாத நோய்கள் ஏற்படும். கீழ்வாதம், முடக்குவாதம், ஆமவாதம், நடுக்குவாதம், ரொமாட்டிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய முடக்குவாதத்தின் ஒரு வகை என்று பல வகையான வாத நோய்கள் ஏற்படும். இந்த வாத நோய்கள் ஏற்படுவதற்கு வாதம், பித்தம், கபம் இவற்றில் எது அதிகரித்தாலும் இந்த நோய்த்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக வாதம் அதிகரித்தால் இந்த நோய்த்தன்மை அதிகரித்து ஒரு சிலருக்கு வாத காய்ச்சல் ஏற்படும், ரொமாட்டிக் ஃபீவர். இந்த காய்ச்சலினால் மூட்டு பகுதிகள் எல்லாம் வீங்கி அடிப்பாதமும் வீங்கி நீர் கோர்க்கும். அவ்வாறு வீங்கும் போது அளவிற்கு அதிகமாக நடக்க முடியாமல் அவதிப்படுவார்கள். இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஓமம். ஓம் அமம் என்று சொல்லக்கூடிய, அமம் என்றால் வாத நோய், வாதத்தை நீக்கக்கூடிய முதன்மையான ஒரு பொருள் ஓமம். எனவே ஓமத்தை எடுத்து வைத்துள்ளோம். பிரம்மதர்பை, தீப்பியம், அசமோதகம் என்று ஓமத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. ஓம தீநீர் அற்புதமான ஒரு தீநீர். வயிற்று உப்பசம், வாயு கோளாறு இவற்றை போக்கும். முறையாக ஓமத்தை பயன்படுத்தி வந்தால் பல வகையான வாத வலி, வாத நோய்க்கான அறிகுறிகள், வீக்கங்கள், வாத காய்ச்சல் இவற்றை தணிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஓம தீநீர் ஒரு செரிமானத்திற்கு தரப்படுகின்றது. செரிமானத்தை தூண்டுவதோடு இல்லாமல் குடலுக்கு நல்ல பலத்தையும் தருவதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. சுக்கும் ஓமத்தை போலவே பல மடங்கு வாதத்தை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து. சுக்கில் இருக்கக்கூடிய மிதமான காரத்தன்மை வாத வீக்கத்தை படிப்படியாக தணிக்கும். வாத நோயினால் ஏற்பட்ட தலைவலியை போக்குவதற்கு சுக்கை வெந்நீரில் உரைத்து தலைக்கு பற்றாக போட்டு வந்தால் தலைவலி தீரும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.